ஓம் ஸ்ரீ கணேஷாய நம. இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்னா 5 பெஸ்ட் ரொட்டேட்டர் கஃப் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ்னால் என்ன, அது எங்கே இருக்குது, அதோட வேலை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ்னால் டீப்பர் ஷோல்டர் மசில்ஸ்க்கு உள்ள டீப்பராக இருக்கும். ப்ளஸ் இந்த பின்னாடி ஸ்கேப்புலர் ரீஜனில் அந்த 4 மசில்ஸ் இருக்கும். ஸோ 4 மசில்ஸ். ஸோ ஃபஸ்ட் supraspinatus, infraspinatus, teres minor and subscapularis. இந்த 4 மசில்ஸும் அதோட வேலை என்னதுன்னா ஷோல்டர் மசில்ஸை நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணுறது, ஷோல்டரை நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ வை ஷுட் நம்ம எதுக்கு அதோட மசில்ஸோட எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும், அந்த மசில்ஸ் எக்ஸசைஸ் ஏன் நம்ம பண்ணணும்னா, ஸோ வி ஆர் டூயிங் புஷ் ஒர்க் அவுட், புல் ஒர்க் அவுட், இல்லை ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸோ, இல்லை இந்த ஃபிட்னஸ் எக்ஸசைஸ், இல்லை பாடி பில்டிங்க்கு முன்னாடி அந்த 4 இல்லை 5 ரொட்டேட்டரி கஃப் எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரொட்டேட்டரி கஃப் மசில்ஸோட எக்ஸசைஸ் என்னது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொட்டேட்டர் கஃப் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நம்மளுக்கு ஒரு பேண்ட் தேவை. அந்த பேண்ட் வச்சுட்டு தான் நம்ம இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஸ்டாண்டிங்கில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேண்டு, அந்த பேண்டை ஷோல்டர் 90 டிகிரி அண்ட் எல்போ 90 டிகிரியில் வச்சுக்கிட்டு இது மாதிரி அப் ஸ்லோலி டவுன், இது மாதிரி ஒரு 15 ரெப்பிடேஷன்ஸ். இந்த பேண்ட் நல்லா ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், நல்லா டைட்டாக இருக்கணும். ஸோ அப் டவுன் ஸ்லோலி அப் டவுன், இது மாதிரி ஒரு 3 செட்டு 15 ரெப்ஸ் எடுக்கலாம். up down up down up down, chest up, shoulders down, back la vechikittu slowly up slowly down. so adhe mari indha kaila இந்த angle la பாருங்க, shoulder 90 degree, elbow 90 degree, straight up 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இது மாதிரி ஒரு 15 ரெப்ஸ் வச்சுக்கிட்டு 3 செட்டு நம்ம செகண்ட் ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்க்கு நம்ம 2 பிளேட்ஸ் தேவைப்படும். 1/2 கிலோலேருந்து 1 கிலோ பிளேட்ஸ் வச்சுக்கலாம். 2 பிளேட்ஸும் இது மாதிரி 90 டிகிரி ஷோல்டரில் எல்போவில் 90 டிகிரி வச்சுக்கிட்டு இது மாதிரி அப் டவுன் ஸ்லோலி, செஸ்ட் அப் ஷோல்டர்ஸ் டவுன் பேக் வச்சுக்கிட்டு ஒரு 15 ரெப்ஸ். ஒன்லி மூமெண்ட் ஷோல்டரில் மட்டும் இருக்கணும். அப் ஸ்லோவாக கீழே டவுன், அப் ஸ்லோவாக ஒரு 15 ரெப்ஸ். இது மாதிரி 3 செட்டு வைக்கலாம். உங்கள் உடம்பை ஸ்டிப்பாக வச்சுக்கோங்க. மூமெண்ட் ஷோல்டரில் மட்டும் இருக்கணும். தேர்ட் ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்க்கு நம்ம ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கலாம். ஒரு கால் கீழே முட்டியை மடக்கிட்டு இன்னொரு கால் மேலே வச்சுக்கிட்டு பிளேட்டை கையில் வச்சுக்கிட்டு நீக்கு மேலே உங்கள் எல்போ இருக்கணும். ஸ்ட்ரெயிட் செஸ்ட் அப் ஷோல்டர்ஸ் டவுன் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல். இது ஒரு 3 செட்ஸ் 15 ரெப்ஸ். ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கணும். மூமெண்ட் ஷோல்டரில் மட்டும் இருக்கணும். ஸ்லோலி அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் 15 reps. ஸோ இந்த கையில் நீயை மடக்கி வச்சுட்டு எல்போ நீக்கு மேலே வச்சுட்டு ஸ்லோலி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன்.
4th ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எதுனா இது மாதிரி ஒரு பெஞ்ச் வேணும், ஒரு பிளேட் வேணும் உங்களுக்கு. ஸோ பெஞ்சில் சைட் லைனில் நம்ம பட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சைட் லைனில் படுத்துட்டு உங்கள் ஷோல்டரும் செஸ்ட்டும் ஒட்டிக்கு வச்சுட்டு 90 டிகிரி எல்போவில் வச்சுட்டு பிளேட்டை வந்து நீங்கள் பிடிங்க. பிளேட்டை நியூட்ரல் பொசிஷனில் வச்சுட்டு எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், ஸ்லோலி இன்டர்னல் ரொட்டேஷன், up down 15 reps ஒரு 3 செட்டு. ஸோ உங்கள் ஷோல்டரும் செஸ்ட்டும் ஒட்டிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த கைக்கு முடிச்சிட்டோம். இப்போ இந்த கைக்கு டிகிரி எல்போ, ஷோல்டர் செஸ்ட் கூட ஒட்டிகிட்டு இருக்கணும். அப் டவுன், அப் டவுன். ஃபிஃப்த் ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸில் நம்மளுக்கு தேவை பேண்ட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெர்டிக்கலாக பேண்டை மூவ் பண்ணோம். இப்போ வந்து ஹாரிசான்டலி பேண்டை மூவ் பண்ண போகிறோம். ஸோ பேண்டை இது மாதிரி கட்டிண்டு கை வந்து உங்கள் அக்கலுக்கு அடியில் இருக்கணும். ஷோல்டர் ஆர்ம்ஸ் வந்து உங்கள் கையை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டுங்க. பேண்டில் கொஞ்சம் டைட்னஸ் வரணும். அந்த அளவுக்கு உங்கள் பொசிஷனை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 15 reps ஸ்லோலி மூவ் பண்ணணும். செஸ்ட் அப், ஷோல்டர்ஸ் டவுன், பேக் வச்சுக்கோங்க. எல்போவில் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கையில் 15 reps ஷோல்டர்ஸ் டவுன், பேக், எல்போ 90 டிகிரி. ஸோ நம்ம 5 ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இதிலேருந்து உங்களால் எந்த ஒரு எக்ஸசைஸ் எந்த வித் ப்ராப்பர் ஃபார்ம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியுது அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பிக் பண்ணிவிட்டு பிஃபோர் எனி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங், இல்லை பாடி பில்டிங் ட்ரைனிங், இல்லை பாஸ்கெட் பால் விளாடுறீங்க, பேட்மிண்டன், ஸ்விம்மிங் ஒரு கிரிக்கெட் முன்னாடி நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் இஸ் டயரம் ஃபிட்னஸ் சைனிங் ஆஃப். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமஹ.